ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்தோட 11வது நாளுக்கான அட்வான்ஸ் புக்கிங் வசூல் பாதியாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. அதாவது இந்த ஒரு வீடியோவில் மதராசி திரைப்படம் 11வது நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுபடி எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மதராசி திரைப்படத்திற்கு 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் காந்தி கண்ணாடி திரைப்படத்திற்கு 5க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, முதலாவதாக கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா இந்த நேரம் முடிவுபடி 39 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 836 டிக்கெட் விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,62,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல 581 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 36,646 டிக்கெட் விற்பனை இருக்குது. இதன் மூலம் 48,72,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா மதராசி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டுமே 3 கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் 1% கூட வரல. அதாவது தற்போது வரைக்கும் தமிழகத்தில் 48,72,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ நேற்று ஹாலிடேஸ் அப்படின்றதுனால வசூல் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருந்தது. இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனால வசூல் மிகவும் குறைவாக பண்ணியிருக்குது. ஸோ அடுத்த நாள் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.